ஹாய் பசங்களா, இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண இங்கிலீஷ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? எத்தனை பேருக்கு இது நீங்கள் எப்பயுமே எழுதுகிற ஒரு நார்மல் கொஸ்டின் பேப்பரை விட சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த மாதிரி இருந்தது? நம்ம இந்த எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால வேணா இங்கிலீஷ் எக்ஸாம் நம்ம தப்பிச்சிட்டோம், ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு கூட தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்பயுமே ஒரு கொஸ்டின் பேப்பரை விட கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் அதிகமாக தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. கரெக்டு தானே? காலங்கள் மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக கொஞ்சோண்டு டஃப்பாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஏற்கனவே அவங்க 12th சூப்பராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிகிற மாதிரி சொல்லியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் 12th செம்ம டஃப்பாக கொஸ்டின் பேப்பர்ஸை செட் பண்ணியிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலையும் ஃபிசிக்ஸ்லையும். இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்க நேரம் இன்னும் மேக்ஸ் எக்ஸாம் நடக்கலை. மேக்ஸ் எக்ஸாம் வந்ததுன்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு அப்டேட் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த வாட்டி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இவ்வளோ லீவ் விட்டுருக்காங்க, படிக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பின்னாடி இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக கேட்க போகிறோம் அப்படின்றதையும் இன்டைரக்டாக சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஆன்சர் எங்களை போட்டு ரொம்ப பயமுறுத்துறீங்களா? எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்னால அதில் ஒரு 4-5 கொஸ்டின் டஃப்பாக தானே வரும், அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா டாப்பர்ஸு எப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. கரெக்டு தான், இந்த பாயிண்ட் எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல. என்னோட எண்ணம் இங்கே உங்களை பயமுறுத்தர்த்தம் இல்லை. நான் உனக்கு ஒரு கிளாரிட்டியை தரேன், நான் உனக்கு ரியாலிட்டியை சொல்கிறேன். இங்கே எது உண்மையோ எது நடக்குதுன்னு வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம். இதை எந்த ஒரு இடத்துலையும் இல்லை, ஒன்றை பயமுறுத்துறதுக்காக நான் எக்ஸாகரேட்லாம் பண்ணல. அப்போ சரி, இந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்னா என்னதான் ஆன்சர் பிளானு? ஒன்றும் இல்லைடா. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனையும் இன்னும் கொஞ்சம் விகரஸாக, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். இது ஒரு செஸ் மாதிரி. நம்ம அப்போனன்ட்டு நமக்கு எதிராக ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட ஸ்மார்ட்டாக இன்னொரு மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஐயோ அப்படின்னு பயந்தோன்னா செக் மேட், கேம் முடிஞ்சிடும். நம்ம 10th இருக்குல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மார்க் உனக்கு லைஃப்ல எதுக்கு உபயோகப்பட போகுது அப்படின்னா, நீ 11th என்ன குரூப் எடுக்க போற அதுக்கு தான். அதுக்கப்புறம் நீ 12th ஃபைனல் மார்க் என்னவோ அதை வச்சுதான் உன் காலேஜ் கட் ஆஃப், நீ நீட் படிக்க போறியா, ஜேஇ படிக்க போறியா, எல்லாமே முடிவாகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எனக்கு கேரண்டியா தெரியும், உனக்கு 12th நல்ல மார்க் எடுக்கிறது மட்டும் ஆம்பிஷன் இல்லை இல்லையா? நீ 10th முடிச்சுட்டு 12th போய் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறியா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய கனவுகள் இருக்கு. உங்களை நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், பைலட் ஆகணும், இல்லையா? நிறைய வித்தியாசமான கனவுகளோட நீங்க இருக்கீங்க. அப்ப அதுக்கு வித்தியாசமான காலேஜஸ், அதுக்கான கட் ஆஃப்ஸ், அந்தந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஆன்சர் நான் 11th போன உடனேவே நான் இதுக்கெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்றதை தான் நீங்க எப்பயுமே என்கிட்ட சொல்றது. ஓகே, இப்ப அதுக்கும் ஆனா அடுத்த 8 நாளைக்கும் என்ன ஏன் சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லை. அப்போ உன்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒருவேளை சேலஞ்சிங்கா வந்துட்டா நீ என்ன செய்ய போறன்றதான் என்னுடைய கேள்வி. நான் அப்புறம் பார்த்துக்கலாம், பொறுமையா படிச்சுக்கிறேன், மேக்ஸுக்கு தான் 8 நாள் லீவ் இருக்கே, லாஸ்ட் 4 days நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 4 days கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கிறேன். இந்த மாதிரி மனநிலையில யாராவது, எல்லாருமே நான் சொல்ல, யாராவது 1-2 பேர் இருப்ப, அந்த எண்ணத்தை கூட குழி தோண்டி புதைச்சிருங்க. இந்த 8 நாளுமே ஸ்மார்ட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இல்லை, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸுக்கு இந்த 8 daysல எத்தனை நாள் நீங்க ஃபுல்லா டெடிகேட் பண்ணா போதும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், 8 நாளுமே மேக்ஸ் படிக்காம இருக்காது. ஆனா கண்டிப்பா இந்த 8 நாள்ல 4 days மேக்ஸ் மட்டும் தான் படிக்கணும், வேற எதுவும் வேண்டாம். புரியுதா? மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டா 4 நாளுக்கு படிங்க. மேக்ஸ்ல 10th சென்டம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கெத்து. புரியுதா? அதை நம்ம இந்த வாட்டி அச்சீவ் பண்ணுவோம். மேக்ஸ்ல சென்டம் அப்படின்ட்டு நம்ம ரிலேட்டிவ்ல கால் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க ஒரு சிரிப்போட. உனக்கு அதை கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீ அதை ஃபீல் பண்ணணும். அதுக்கு அப்ப அந்த 4 நாள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, ஓகே, நீ மேக்ஸுக்கு 4 days கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணு. மீதி 4 days மேக்ஸ் படிக்கலாம்.
ஆனால் கூட நம்ம என்ன செய்யணும்னா சோஷியல் சயின்ஸும் படிக்கணும். அப்போ ஒரு 3 days இருக்கு அப்படின்னா ஒரு 3 days கம்ப்ளீட்டா என்ன பண்ணு, ஓகே, சோஷியல் சயின்ஸ் பிளஸ் மேத்தமேட்டிக்ஸ் டெடிகேட் பண்ணு. சயின்ஸ் இப்போ நான் படிக்கணுமா யானியன் சார்? இப்போதைக்கு நீ சயின்ஸ் படிக்க தேவையில்லை. சயின்ஸுக்கு தான் நமக்கு 4 நாள் டைம் இருக்குல்ல, அந்த 4 நாள் சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிற அளவுக்கு போதுமானது. பிளஸ் நாங்கள் தான் கூட இருக்கமே, உனக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, ப்ராப்ளம்ஸு, அவங்க எந்த பக்கம் வேணா உனக்கு அணை கட்டட்டும், அந்த அணையை உடச்சிக்கிட்டு நீ போறது எப்படின்றத நாங்கள் கற்றுத்தரோம். புரியுதா? சி, வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நான் படிச்சுட்டு சென்டம் எடுத்துருவேன் அப்படின்னு நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னா அதுல ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்றத மட்டும்தான் நான் உனக்கு சொல்றேன். அப்போ உன்னோட நீ என்ன யோசிக்கிற? ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றியா? பரவாயில்ல சார், எனக்கு சென்டம் மிஸ் ஆனா பரவாயில்ல சார் அப்படின்னா ஓகே, தட்ஸ் யுவர் டெசிஷன். இல்ல சார் எனக்கு சென்டம் தான் வேணும், இல்ல சார் அட்லீஸ்ட் நான் ஒரு 99ஆவது எடுக்கணுமே, 98ஆவது எடுக்கணுமே, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு 95 மேல எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் மை ஃபாதர் அண்ட் மதர் டிசர்வ்ஸ் இட்ஸ் யானியன் சார் அப்படின்னு நீ ஃபீல் பண்றேன்னா என் கூட வந்து படி. நான் உனக்கு எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பரை இந்த கவர்மெண்ட் செட் பண்ணி கொடுத்தாலும் அதுல நீ சூப்பரா மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஹாலிடேஸ்ல நாங்க உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸஸ் எடுக்க போறோம். அதுவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் இருக்கும், லைவும் இருக்கும். காலையில இருந்து நைட் வரைக்கும் வெறும் லைவ் கிளாஸ் மட்டும் நீ அட்டன் பண்ண தேவையில்லை. நாங்க ஒரு 1.5 hours கிளாஸ் எடுத்தா 1.5 hours படிக்க டைம் தரப்போறோம். திரும்ப கிளாஸ், திரும்ப படிக்க டைம், திரும்ப கிளாஸ், திரும்ப படிக்க டைம். நம்ம ஷெடியூலே இப்படி தான் இருக்கும். நடுவில் நீ தூங்குறதுக்கு கூட நான் உனக்கு ஷெடியூல் போட்டு தரேன். இந்த டைம்ல போய் தூங்கு, இந்த டைம்ல போய் ரெஸ்ட் எடு, அதை கூட நான் உனக்கு ஷெடியூல் போட்டு தரேன். எவ்ரி சிங்கிள் டே நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான், எங்க பிளானை ஃபாலோ பண்ணு. மேக்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துலயுமே எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டாலும் நம்ம அதுல கெத்து காட்டணும். புரியுதா? ஐ திங்க் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சில பேர் இதை ரியலைஸ் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி எக்ஸாம் இவ்வளோ வாட்டி இருந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஏன் யானியன் சார் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்? இப்படி பண்றது தப்பு இல்லையா? இல்லை, இப்படி பண்றது தப்பு இல்லை. அவங்க இதை ஒரு காரணத்தோட தான் செய்யறாங்க. ஏன் ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்படி அன்பிரடிக்டபிளா கேட்குறாங்க? ஏன் சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி டஃப்பா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் அளிச்சு ப்ராக்டிஸ் ஆனாதான் நாளைக்கு நீ ஒரு நீட் எக்ஸாம் எழுத முடியும், நாளைக்கு ஒரு ஜேஇ எழுத முடியும், என்டிஏ, சியூஇடி, விட்டி, ஏட்ரிபிளி, எஸ்ஆர்எம்ஜேஇ, ஐகார், இந்தியா ஃபுல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் குவிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுத முடியும். இப்போ நீ 10th படிக்கிறல்ல, இப்பவே நீ நம்மளுடைய நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுத முடியும். வேர்ல்டு லெவல்ல போயிட்டு இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ் கூட கம்பீட் பண்ண முடியும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம திறமையை நீ வளர்த்துக்கணும்னா, ஏப்பா 100 மார்க்குக்கு கேட்குற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 15 மார்க் டஃபா கேட்டால் தான் என்ன? கண்டிப்பா கேட்கலாம், தப்பு இல்லை. நம்ம தான் அதுக்கு தயாராகணும். என்ன பிரச்சனை? இவ்வளோ நாள் ஒன்ன தயார் பண்ண, இவ்வளோ நாள் ஒன்ன அந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு ரெடி பண்ண உன் கூட யாரும் நிக்கல இல்லையா? நம்ம ஸ்கூல்ஸ்ல எனக்கு ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு நடத்தினாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாலோ, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எத்தனை பேருக்கு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டாலோ, நீங்க எனக்கு நிறைய நேரத்தில் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னா, சரி எங்க ஸ்கூல்ல அதெல்லாம் நடத்த மாட்டாங்க, இன்னைக்கு நடத்துறதுக்கு நாங்க இருக்கோம். புரியுதா? உனக்கு யார் எதை சொல்லித்தர மறுத்தாலும் சரி, we are here, we will teach you. நாங்க இங்க நீ ஸ்கூலுக்கு மட்டும், ஸ்கூல்ல நீ ஏதோ ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டா மட்டும் போதும் நாங்க யோசிக்கல. நீ ஸ்கூல்ல ஜெயிக்கணும், காலேஜ் போனா காலேஜ்ல ஜெயிக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும், எல்லாத்துலயுமே அந்த அளவுக்கு உன்னை ட்ரெயின் பண்றதுக்கு தான் we are pitching in for you. புரியுதா? ஸோ அதனால நான் சொன்ன விஷயங்களை அழகா மனசுல வச்சுக்கோ. எவ்ரி சிங்கிள் டே நம்மளோட லைவ் கிளாஸஸ் வா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணு. ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? நம்மளால எப்ப தெரியுமா நல்லா படிக்க முடியும்? நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா படிக்கிறவங்களா இருந்தா. இஃப் யூ ஃபீல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ படிக்கிறதுனால உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, நீ படிக்கிறேன்னு சொன்னா வேதாந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றான்லாம் சொன்னா வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, ஏய் நீ படிக்கிற பத்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அப்படிலாம் நினைக்காத. அப்படி சொல்லுவான், சொல்லிட்டு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன விஷயம்னா, ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்டு பண்ண ட்ரை பண்ணு இப்பையில இருந்தே. ஓகே, இப்பையில இருந்தே ஃப்ரெண்ட்ஸாவே பிளான் பண்ணு. ஏய் நம்மளாம் இந்த காலேஜில் படிக்கணும்டா, நம்மெல்லாம் பாரு இந்த வயசுல இவ்வளோ சம்பாதிக்கணும், நமக்குன்னு கார் இருக்கணும், நமக்குன்னு வீடு இருக்கணும், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பி, அதை நோக்கி பயணிக்க ஆரம்பி. எவ்வளோ மாசாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ கெத்தாக இருக்கும் தெரியுமா, அப்பா அம்மா நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா, அதுதான் நமக்கு வேணும்.
அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். புரியுதா? ஸோ வாங்க மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஃபுல் ஷெடியூலை ஷாவணி மேம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க, கம்ப்ளீட் ஷெடியூல். அப்படியே அதே மாதிரி நான் அது ஒரு கம்யூனிட்டி போஸ்டாகவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஃபுல் ஷெடியூலை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? அண்ட் இந்த மேக்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சோஷியலுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கும், சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னும் கடைசி ஒன்று எல்லாத்தையுமே பேசினேன், ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். நம்ம 2,999 rupeesக்கு உங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா 11th + 12th ஆன்லைனில் டியூஷன் எடுக்கிறோம் நம்ம தீமினல் பேட்சில், சரியா? அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குடா. யார் யார் வேணுமோ நீங்கள்லாம் இதில் ஃபீஸ் பே பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போவே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நாங்கள் 2000 சீட்ஸ் தான் அட்மிஷன் எடுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு எங்களுக்கு வந்து 1200 மேலே 1200 400 கிட்ட சீட்ஸ் வந்துடுச்சு. இன்னொரு 600 சீட்ஸ் இருக்கு. ஸோ யார் யார் வேணுமோ நீங்கள் சீக்கிரமாக அட்மிஷன் போட்டு T2999 வாங்கிக்கலாம். இது என்ன சார் இது அப்படின்னா, டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸுக்கு லைவ் கிளாஸ் எடுப்போம். அதே கிளாஸை உனக்கு நாங்கள் ரெக்கார்டடாகவும் கொடுத்துருவோம். ஒருவேளை உன்னால் லைவ் கிளாஸ்லாம் பார்க்க முடியாது, நான் ஸ்கூலில் இருந்து வரதுக்கே லேட் ஆகும், நான் வேற ஒரு டியூஷன் போகிறேன் அப்படின்னா ரெக்கார்டடா, சரியா? இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் புக்கை லைன் பை லைன் நடத்தும், ஃபுல்லாக லைன் பை லைன் டீச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து உனக்கு புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், சரியா? அதுக்கப்புறம் புக்கு பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினும், அதே மாதிரி புக்கு இன்சைடில் இருக்க எல்லா கொஸ்டின் எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துரும். கேரண்டியா உன்னால நீ 12th வர அப்படின்னு வச்சுக்கோ, 12th உன்னால 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியும். உனக்கு உங்க ஸ்கூல்ல சொல்லி தராத எல்லாத்தையும் கூட நாங்க இங்க கேரண்டியா உனக்கு அழகா புரியுற மாதிரி சொல்லி தருவோம். ரெக்கார்டட் வீடியோவா இருக்கும், வேற நீ எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்து படிச்சுக்கலாம். அண்ட் இது 2 இயர்ஸுக்கு. இப்போ இது நான் சொல்றேன் இல்லையா, 2 வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 2,999 தான், 3000 ரூபாய். உன் ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் எவ்வளோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதை விட அவங்க கம்மியாக தான் பண்ணுறாங்க, ஆனால் இதை விட அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ லிட்ரலி 3000 ரூபாயில் உனக்கு அந்த பேட்ச் இருக்குது. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோ, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அவ்வளோதான் சொல்ல வந்தேன், சரியா? பாய் பாய்.